கண்மூடும்போது நின்றாயே சிரிப்பாலே மயக்காதே அழகாலே. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். நீங்கள் வந்து ஒன்ஸ் வந்து ப்ரைவேட் வந்து பார்த்துருப்பீங்க. ப்ரைவேட் வந்து பார்த்துமே சூப்பராக லவ் சாங் ஆகிட்டு சிம்பிளாக எப்படி இந்த அலைட் மோஷன் ஆப் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ரொம்ப சிம்பிளாகவும் பெஸ்ட்டாகவும் நீங்கள் வந்து மேக் வந்து பண்ணுறது வந்து பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து அலைட் மோஷன் ஆப்புக்கான லிங்க் வேணும், இன்ஸ்டாவோட பயோட வந்துருக்கு, பேஜுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனுக்கு, ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இந்த சிங்கிள் ப்ராஜெக்ட் வந்து பெய்டு தான், 30 rupees தான். நீங்கள் வந்து பே பண்ணுங்கள், நான் உங்களுக்கு வந்து லிங்க் வந்து சென்ட் பண்ணுறேன். ரொம்ப சிம்பிள். எப்படின்னா நீங்கள் வந்து ஒரு வீடியோக்கான ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணுங்கள். அதான் வந்து பேக்கில் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எந்த வீடியோவோ அந்த வீடியோக்கான ஸ்க்ரீன்ஷாட் வந்து சென்ட் பண்ணிட்டு நீங்கள் என்னோட இன்ஸ்டாகிராமில் சென்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து பே பண்ணோடனே நம்மளுக்கு வந்து லிங்க் வந்து ஷேர் பண்ணிவிடுவாங்க. ஏன்னா நெக்ஸ்ட்டு லிங்க் வந்து இம்போர்ட் வந்து பண்ணிவிட்டு நான் சொல்கிற ஸ்டெப் மட்டும் ஃபாலோ பண்ணி வீடியோ வந்து மேக் வந்து பண்ணுங்க. ரொம்ப சிம்பிள் தான், ரொம்ப ஈஸியாகவும் ரொம்ப சிம்பிளாகவும் மேக் வந்து பண்ணுற மாதிரி ஒரே 2 ஸ்டெப் நீங்கள் வந்து மேக் வந்து பண்ணிக்கலாம், ஓகேங்களா? எப்படி பண்ணுறது வந்து பார்த்தலாம். எடிட் வந்து பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு உங்களுடைய பிக்கை பேக்ரவுண்ட் சம் பிக் வந்து ரிமூவ் பண்ணணும். அது வந்து நான் பார்த்தா உங்களுக்கு சஜஷன் பண்ணுற ஆப் பார்த்தா ஃபோட்டோ ரூம். இந்த ஆப் வந்து ப்ளே ஸ்டோரில் இருக்குது, ஓகேங்களா? இந்த ஆப் யூஸ் பண்ணி பேக்ரவுண்ட் ரிமூவ் வந்து பண்ணிக்கலாம். வேறு எதாவது உங்கள் ஆப் இருந்துச்சுன்னா அந்த ஆப்பில் கூட நீங்கள் வந்து பேக்ரவுண்ட் வந்து ரிமூவ் வந்து பண்ணிவிட்டு நான் சொல்கிற ஸ்டெப் மட்டும் ஃபாலோ வந்து பண்ணிக்கோங்க. கீழே பார்த்தா ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ரிமூவ்னு சொல்லிட்டு சம் லேயர்லாம் இருக்கும், ஓகேங்களா? நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் தெரியுற மாதிரி க்ரீன் கலர் லேயர் போட்டு ரிமூவ்னு சொல்லிட்டு சம் லேயர்ஸ் வந்து இருக்கும். அதே மாதிரி டேரெக்டாக உங்களுக்கு வந்து இமேஜ்னு சொல்லிட்டு இருங்க. எப்படி சொல்கிறதுனா குரூப் அங்கே இருக்கு பாருங்கள், இது மாதிரி இமேஜ்னு சொல்லிட்டு கூட சம் லேயர்ஸ்லாம் வந்து இருக்கும், ஓகேங்களா? இதில் எப்படி கரெக்டாக நீங்கள் வந்து பிக் வந்து இமேஜை வந்து ஆட் பண்ணுறது எப்படி சொல்லிட்டு நான் வந்து டீட்டெயிலாக சொல்லலை. இதுவும் பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ண பிக் தான், நான் வந்து மாற்றி வந்து மென்ஷன் வந்து பண்ணிகிட்ருக்கேன், ஓகேங்களா? இது மாதிரி வந்து ரிமூவ்னு சொல்லிட்டு இருக்கோம். சம் லேயர் வந்து இமேஜ்னு மென்ஷன் வந்து பண்ணியிருப்பாங்க. ரிமூவ்னு சொன்ன பிக் எப்படி வந்து ரீப்ளேஸ் வந்து பண்ணணும், எப்படி இமேஜ்னு சொன்ன பிக் எப்படி ரீப்ளேஸ் வந்து பண்ணுறது வந்து பார்த்துடலாம். டேரெக்டாக ரிமூவ் பண்ண பிக்கை வந்து ஆட் பண்ணுறதுக்கு அந்த க்ரீன் கலர் லேயரை சூஸ் பண்ணுங்கள். கீழே பார்த்தா கலர் அண்ட் ஃபில் சொல்கிற ஆஃப் கிளிக் பண்ணுங்கள். இது மாதிரி நம்பர்லாம் போட்டு ஸ்டார்ட் ஃப்ரேம் கிளிக் பண்ணிவிட்டு மேலே பார்த்தா எந்த ஃபோல்டரில் வந்து இமேஜ் வந்து ஸ்டோர் வந்து பண்ணிங்கன்னா அந்த ஃபோல்டர் வந்து சூஸ் பண்ணுங்கள். சூஸ் பண்ணிட்டு இங்கே கிராப் பண்ண பிக்கை வந்து செலக்ட் வந்து பண்ணுங்க. செலக்ட் வந்து பண்ணிவிட்டு பிக்கு மேலே பார்த்தா ரிசீட்டாவில் ஒரு ப்ளஸ் ஆகும், கிளிக் பண்ண மாதிரி பிக்கு வந்து ஆட் வந்து ஆகிடும், ஓகேங்களா? நெக்ஸ்ட் அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா ஒரு குரூப்புக்கான லேயர் வந்துருக்கும், கிளிக் பண்ணுங்கள். எடிட் குரூப் வந்து பண்ணிங்கன்னா உள்ளே பார்த்தா ஒரு லேயர் வந்து இருக்கும், ஓகேங்களா? கீழே பார்த்தா எடிட் குரூப் அண்ட் மாஸ் சொல்லிட்டு ஒரு லேயர் சூஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் உள்ளே பார்த்தா எடிட் குரூப் சொல்லிட்டு ஆஃப் கிளிக் பண்ணால் உள்ளே பார்த்தா இமேஜுக்கான லேயர் இருக்கும், அந்த இமேஜ் லேயர் சூஸ் பண்ணுங்கள். கலர் அண்ட் ஃபில் போங்க, ஸ்டார்ட் டு ஃப்ரேம் வந்து போயிட்டு இப்போ வந்து பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணாத ஒரு பிக் இருக்குது, அந்த பிக்கு சூஸ் பண்ணிட்டு மேலே ப்ளஸ் ஆகி கிளிக் பண்ணால் இது மாதிரி பிக் வந்து ஆட் ஆகும். பேக் வந்து பாருங்கள், உங்களுக்கான ரிசல்ட் வந்து இது வந்து பர்ஃபெக்டாக உங்களுக்கு வந்து கிடச்சிருக்கும். நம்மளாம் இந்த கேமரா ஆப்ஷன் அங்கே இருக்கு பாருங்கள், அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணி கேமரா வந்து ஆன் பண்ணி பாருங்கள், உங்களுக்கான ரிசல்ட் வந்து மாதிரி அவுட்புட் வந்து பர்ஃபெக்டாக கிடைக்கும், ஓகேங்களா? இதே மாதிரி ஒவ்வொரு லேயராக வந்து செக் பண்ணுங்கள். இதில் பார்த்தா போனீங்கன்னா உள்ளே பார்த்தா இமேஜ் வந்து பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணி ஆட் பண்ணுறதா இருக்கும். சம் லேயரில் இமேஜ் சொல்லிட்டு கொடுத்துருப்பேன், இல்லை லேயரையும் பர்ஃபெக்டாக இமேஜ் வந்து ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இந்த இங்கே இருக்கிற கேமரா ஆப்ஷன் வந்து ஆன் பண்ணிங்கன்னா உங்களுக்கான ரிசல்ட் வந்து ஷோ வந்து ஆகும், ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பேக் வந்துட்டு மேலே பார்த்தா ரெசிஸ்டர் வேறான பட்டன் கிளிக் பண்ணிவிட்டு வீடியோ ஆப்ஷன் வந்து செலக்டாக செக் பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட் பட்டன் கிளிக் பண்ணி எக்ஸ்போர்ட் வந்து பண்ணிங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் வந்து பண்ணாமல் பார்க்குறீங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக் வந்து போட்டுங்க, ஓகேங்களா? டாடா.